ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்மளுடைய ஜிஎஸ்டியில் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டியோடைய லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணனதும் அதில் கீழே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனதும் அதில் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கோர் ஃபீல்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது இதெல்லாம் நம்ம எடிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும், அதாவது கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனால் ப்ரொமோட்டர்/பார்ட்னர்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும், அதாவது நேமு, டெஸ்டினேஷன், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் அப்படின்னு இருக்கும். இந்த எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இப்போ வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் எல்லாத்தையுமே நம்ம எடிட் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். அதனால் மொபைல் நம்பர் செக்ஷனையும் இமெயில் ஐடி செக்ஷன் மட்டும் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து ஏற்கனவே கொடுத்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் இருக்கும். இந்த ரெண்டுமே நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்க ரெண்டுமே டெலீட் பண்ணிவிட்டு நியூ, அதாவது மொபைல் நம்பர் இடத்துல நியூ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருக்கிற இடத்துல நியூ இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி மட்டும்தான் மாற்றுறேன், அதாவது எனக்கு. நீங்கள் வந்து ரெண்டுமே மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இல்லை சில பேர் வந்து மெயில் ஐடி இருக்கட்டும், மொபைல் நம்பர் மாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. எதை மாற்றணுமோ அதை டெலீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து புது மொபைல் நம்பரை புது இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் வந்து இமெயில் ஐடி மட்டும் மாற்றுறேன், அதனால் இமெயில் ஐடி இருக்கிற இடத்துல டெலீட் பண்ணிவிட்டேன். அந்த இமெயிலை, பழைய இமெயிலை டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ புது இமெயில் ஐடியை என்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன மாற்றணுமோ அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு புதுசை வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததும் சேவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து நியூவாக கொடுத்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அதாவது நியூவாக கொடுத்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும், அதாவது இப்போ நீங்கள் வந்து இமெயில் மட்டும்தான் இப்போ மாற்றுறீங்க அப்படின்னாக்க இமெயிலுக்கு மட்டும் ஓடிபி வராது, ரெண்டுக்கும் தான் ஓடிபி வரும். அதனால் அந்த ரெண்டு ஓடிபியும் வந்து என்டர் பண்ணுங்கள். அதாவது மொபைல் ஓடிபி இருக்கிற இடத்துல மொபைல் ஓடிபி, இமெயில் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல இமெயில் ஓடிபி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இதை கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட்டு போயிட்டு இருக்கலாம், கடைசி வரலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடைசி வரலும் போயிட்டு இருக்கிறத விட வந்து டைரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடலாம், ஏன்னா இடையில நம்ம எதுவும் மாற்ற போகிறதில்ல. அதனால் லாஸ்ட் ஸ்டேஜ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதை கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்படின்றது பாருங்கள், இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி அதையும் செலக்ட் பண்ணிங்க. பிளேஸை வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து இப்போ இந்த ஓடிபி எதில் வந்திருக்கோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே வந்து கொடுத்துருந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்திருக்கும், அதாவது பழைய மொபைல் நம்பருக்கும் பழைய இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்திருக்கும். அதை தான் இங்கே என்டர் பண்ணோம், அதுக்கு தான் வந்திருக்கோம். அதில் ஏதாவது ஒரு ஓடிபி இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது அது மாதிரி சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுடைய மெயிலை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதாவது இப்போ நியூ மெயில் கொடுத்துருந்தீங்கன்னா நியூ மெயிலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் இது மாதிரி மெசேஜ் வந்திருக்கும், டூ நாட் ரிப்ளை அப்படின்ட்டு, சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் நான் கோர் ஃபீல்டு அப்படின்ட்டு வந்திருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க இதே வந்து பழைய மெயில் ஐடி தான் இருக்குது, மொபைல் தான் இப்போ மாற்றணும் அப்படின்னா பழைய மெயில் ஐடிக்கு இது மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். இப்போ வந்து இந்த மெயிலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா வேலிடேஷன் பண்ணுவாங்க. வேலிடேஷன் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது வேலிடேஷன் பண்ணி ஓகே ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஓகே ஆகிடும். வேலிடேஷனில் வந்து எரர் வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு வந்து திரும்ப தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வேலிடேஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஏஆர்என் ஜென்ரேட் ஆகி இமிடியேட்டாக வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். அதாவது இப்போலாம் வந்து பார்த்திங்கனாக்கா
24 ஹவர்ஸில் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுது. நீங்கள் எது மாற்றினீங்கனாலும், மொபைல் நம்பர் மாற்றினாலும் இமெயில் மாற்றினாலும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே மாறிடுது. என்னென்னு அதாவது சேம் டேலே மாறிடும். மேக்ஸிமம் நீங்கள் மார்னிங் பண்ணிங்கனாக்கா நைட்டுக்குள்ளே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நைட்டு பண்ணிங்கன்னா அடுத்த நாளைக்குள்ளே சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறது இல்லை. இப்போது அதாவது வேலிடேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து எஸ்எம்எஸ் வந்துடும், அதாவது மெயில் வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து திரும்ப ரீட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம ஜிஎஸ்டியில் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி மாற்றுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து மொபைல் நம்பரோ இல்லை வந்து இமெயில் ஐடியோ மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து அவங்களாவே ஆன்லைன் மூலமாக மாற்றிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.